அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. எனக்கு டைரக்டா ஸ்டாக் பிக் பண்ண தெரியாது, அதனால நான் மியூச்சுவல் ஃபண்ட் போய்கிட்டேன்ப்பா. ப்ரொஃபஷனலா ஒருத்தர்கிட்ட நான் கமிஷன் கொடுத்து அவர் எனக்கு பதிலா முதலீடு பண்ணுவாரு. கண்டிப்பா என்னை விட அவருக்கு மார்க்கெட்ல நல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் முதலீடை மியூச்சுவல் ஃபண்டுகள்ல பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம உதாரணமா எடுத்திருக்கிறது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டினுடைய இன்செப்ஷன், அதாவது எப்ப தொடங்கினாங்கன்னா 2001 இருந்து தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப இருந்து தொடங்கின அந்த ஃபண்டில் நீங்க முதலீடு பண்ணியிருந்தா இப்போ உங்களுக்கு 15.53% ஆனுவல் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அமோகமான ரிட்டர்ன் தான். 15% அமோகமான ரிட்டர்ன். ஆனா கேட்டகரி ஆவரேஜ், இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்லோ கலர் லைன் தான் இந்த ஃபண்டை விட அதிகமாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த ஃபண்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணல. இதனுடைய கேட்டகரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் கேட்டகரியில ஒரு 1000 ஃபண்டுகள் இருக்கிறாங்கன்னா ஆவரேஜா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது. இந்த எல்லோ லைன் இருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய கேப்னு பாருங்க. இந்த அளவுக்கு ரிட்டர்னே ஈஸியா இந்த கேட்டகரியில ஒரு ஆவரேஜான ஃபண்டை தேர்வு செஞ்சிருந்தாலே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். ஆனா இந்த பர்டிகுலர் ஃபண்டை ஆதித்யா பிர்லா சன் லைஃப் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டை தேர்வு செஞ்சதுனால உங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாயிருச்சு. இது தொடர்ச்சியாவே பல வருஷங்களா, இங்க பாருங்க 2003 இருந்தே இந்த கேட்டகரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த எல்லோ கலர் லைனு ப்ளூ கலர் லைனு இந்த ஃபண்டினுடைய ரிட்டர்ன். இந்த ஃபண்டினுடைய ரிட்டர்ன் தான் ப்ளூ கலர் லைனு. எல்லோ கலர் லைன்ங்கிறது இந்த கேட்டகரியில உள்ள ஃபண்டுகளுடைய ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ். என்னைக்குமே ஒரு நல்ல ஃபண்டுங்கிறது இந்த கேட்டகரி ஆவரேஜை விட அதிகமா ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அதுதான் ஓரளவு நல்ல ஃபண்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுலயும் பெட்டரா யார் கொடுத்துருக்கா அந்த மாதிரிலாம் அனலைஸ் பண்ணணும். இதுக்கு தான் அலாட் பண்ணி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டையும் நீங்க தேர்வு செய்யறதுக்கு, பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றதுக்கு, கன்சிஸ்டன்டா ரோலிங் ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யாரு, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் யாரு, எவ்வளவு வருஷம் இருக்கிறாங்க, என்எஃப்ஓல போடலாமா வேணாமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்வு செஞ்சு பேசிக்கிட்டே இருக்குது. பிளேலிஸ்டா வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்குது. நீங்க தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஐ டோன்ட் கேர். பட் த பாயிண்ட் இஸ் திஸ். நீங்க இந்த மாதிரி ஃபண்டுல எப்பவோ எக்ஸிட் ஆயிருக்கணும். வேற ஃபண்டுகளுக்கு மூவ் ஆயிருந்தா கூட உங்களுக்கு கேட்டகரி ஆவரேஜை விட ரிட்டர்ன் அதிகமா கிடைச்சிருக்கும். அப்புறம் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஏன் உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ரீசனை நான் சொல்லிடுறேன் பின்னாடி. ஆனா இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த ஃபண்டோடைய சைஸ் பாருங்க, வெறும் 5000 கோடி. எக்ஸிட் லோடு 1% இருக்கு. அப்போ நீங்க இந்த ஃபண்டில் முதலீடு செஞ்சு சும்மா உடனே நீங்க வித்ரா பண்ணிட்டு காசை வெளியில எடுத்துடணும், தப்பான ஃபண்டை போட்டுட்டே நினைச்சு வெளியில எடுத்தா கூட உங்களுக்கு 1% லாஸ். அதே இது 90 நாள் வச்சதுக்கு அப்புறம் வெளியே வச்சிருந்தா அந்த ஃபண்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லாதனால அதுல ஒரு லாஸ் வந்திருக்கும். இந்த ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க, 1.93%, கிட்டத்தட்ட 2% வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான். இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது இல்லாம அட்மின் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரிலாம் ஹிடன் சார்ஜஸும் இருக்கும். அப்போ 2% நீங்க வருஷம் இந்த ஃபண்டுக்கு கொடுக்குறீங்க. மார்க்கெட் நல்லா பண்ணுதோ பண்ணலையோ இந்த ஃபண்டு 2% எடுத்துக்குவாங்க. இதுல நீங்க என்ன மாதிரி முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரி, ஓகே, இந்த ஃபண்டு ஏன் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஃபண்டு ஒரு காலத்துல ரொம்ப பாப்புலரா இருந்த ஓல்டஸ்ட் ஃபண்டுல ஒரு ஃபண்டு. இதனுடைய அண்டர் பெர்ஃபார்மன்ஸுக்கான காரணத்தை இன்னும் நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட சைட்ல படிச்சோம். இந்த ஃபண்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 டிஆர்ஐ அப்படிங்கிற அந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸை கூட பீட் பண்ணல. சரிங்களா? பெரும்பாலும் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸுங்கிறது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இந்த நிஃப்டி மிட் கேப்னா நிஃப்டி மிட் கேப் 150, ஸ்மால் கேப்னா ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ். இதெல்லாம் பெஞ்ச் மார்க்கா எடுத்துட்டு அதுல டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இருக்கும். அதை விட அதிகமா நமக்கு ரிட்டர்ன் கிடைத்தாதான் ஆக்டிவா நீங்க கொடுக்குற அந்த கமிஷனுக்கு ஒர்த்துன்னு அர்த்தம். இல்லாட்டி நம்ம இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க பண்ணிட்டு போயிடலாம்ல. சரிங்களா? ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரோலிங் ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். சரிங்களா? ஃபேரஸ்ட் வே டு மெஷர் கன்சிஸ்டன்சி. ஒரு ஃபண்டு கன்சிஸ்டண்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸை நீங்க மெஷர் பண்ணணும். அதாவது வேற வேற பீரியட்ல, ஒரு வருஷத்துல எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ், 2 வருஷத்துல, 3 வருஷத்துல, 4 வருஷத்துல, 5 வருஷத்துல, இந்த மாதிரி வேற வேற இன்டர்வல்ல பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதே ஃபண்டு 10 ரேங்குக்குள்ள அந்த கேட்டகரிக்குள்ள வருதா அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபண்டுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புவர் செக்டோரல் பொசிஷனிங், சரிங்களா, அது
அதுக்கப்புறம் வந்து ஹெவி அலோகேஷன் டு கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி. இப்போ கன்சியூமர் டிஸ்கிரிஷனரினா ரிலாக்ஸோ பேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து சுண்ணாபாய் போயிடுச்சு. மேபி அந்த மாதிரி ஸ்டாக்குகளுக்கு அலோகேஷன் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கன்சியூமர் டிஸ்கிரிஷனரிலாம் கான்ட்ரா இன்வெஸ்டிங்னு நம்ம இப்போ பேசுகிறோம். மேபி இந்த ஃபண்டு வந்து திருப்பி ரெக்கவர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி, இவங்க எனர்ஜியில் வந்து அண்டர் வெயிட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்சஃபிஷியன்ட் அலோகேஷன் டு ஹெல்த் கேர். ஹெல்த் கேரில் வந்து இவங்க நல்லா அலோகேஷன் பண்ணலை அப்படிங்கிறத இப்போ பேசணும். இந்த சைட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்த் கேருக்கு சரியாகவே அலோகேஷன் கொடுக்கல, கொடுத்த அலோகேஷனே கம்மி, அதுலேயும் வந்து இவங்க தேர்வு செஞ்ச பங்குகள் எதுவுமே நல்லா பண்ணலை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ப்ராப்ளமாக மாறிடுச்சு. நெகட்டிவ் 2% டு 33% ரிட்டர்ன் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்கு. இப்போ ஹெல்த் கேர் செக்டருக்கு அலோகேஷன் அதிகமாக கொடுத்து அந்த மற்ற பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்கை பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு வேளை வந்து இவங்களுக்கு ரிட்டர்ன் நல்லா இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேட்டட் வேல்யூவேஷன்ஸ் இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிடிக்கும் பொழுதும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக ஸ்டாக் பிடிக்கிறீங்கன்னா, நீண்ட கால முதலீட்டுக்கு யோசிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் கேள்வியை தயவு செஞ்சு கேட்கவும், அப்போ கற்றுக்கணும். இந்த ஃபண்டில் 1 லட்சம் ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 1.97 லேக்ஸாக மாறி இருக்கும். இந்த ஃபண்டு உங்களுக்கு 3.1 லட்சத்தை கொடுத்துருக்கும். இந்த கிரீன் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட்டு ஆஃப்டர் 10 இயர்ஸ். 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 3.1 லட்சம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் வந்து இந்த என்எஸ்சி இந்த மாதிரிலாம் பத்திரங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 9 to 10 வருஷம், அப்போ டபுள் ஆயிருக்கும். 2 லட்சம் தான் கிடைச்சிருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா 1.97 லேக்ஸ். அதே இது கோல்டில் போட்டிருந்தீங்கன்னா, கோல்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, 4.58 லட்சம் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு ஆவரேஜான ஃபண்டை இதே கேட்டகரியில் நீங்கள் தேர்வு செஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக 3.75 லட்சம் இந்த கடந்த 10 வருஷத்தில் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இன்டைரக்டாக லாஸுங்கிறது இந்த 75 லட்சம். 75 லட்சம் கிடையாது, 75,000. சரிங்களா, 0.75 லேக்ஸ். 75 லட்சங்கிறது தவறு. சரிங்களா, சரி, இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த ஃபண்டுகளில் நம்ம ரிட்டர்ன்லாம் வந்து யோசிக்கிறது இருக்கட்டும், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஃபண்டில் என்ன அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க, இப்போது எந்தெந்த பங்குகள்லாம் உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நிறையா வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வந்து தேடினாலே கூகுளில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு நல்ல முதலீட்டாளர், நான் மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செஞ்சுக்கிறேன், என்னால் ஆக்டிவாக இருக்க முடியாது, நான் மியூச்சுவல் ஃபண்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவர் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற நல்ல பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரகம். அவங்க வந்து என்னென்னா ரீசன்சி பேஸில் கடந்த 1-2 வருஷத்தில் இந்த ஃபண்டு நல்லா பண்ணியிருக்குன்னு போடுவாங்க. ஆனால் அந்த ஃபண்டு வந்து தொடர்ச்சியாக நல்லா பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாது. என்றைக்குமே கான்ட்ரா இன்வெஸ்டிங், அந்த கான்ட்ரேரியன் இன்வெஸ்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத இந்த மியூச்சுவல் ஃபண்டுகளுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் வந்து அலாட் பண்ணிக்க தெரியுது. இந்த மாதிரி நான் பெர்ஃபார்மிங் ஃபண்டை எடுத்து அந்த ஃபண்டோடைய மேனேஜர் யார், அதுக்குள்ளே என்ன போர்ட்ஃபோலியோ இருக்குது, எவ்வளோ அலோகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா வந்து கான்ட்ரேரியன் பெட்டில் வந்து கிளிக் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஸ்கில் இருக்கணும். ஆனால் ஸ்கில் இல்லையா, டாப் பெர்ஃபார்மிங் டாப் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் கன்சிஸ்டண்ட்டாக கடந்த ஒரு 15 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 ரேங்க்குள்ளே அல்லது 10 ரேங்க்குள்ளே இப்படி வந்து மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. அந்த ஃபண்டுகளை தேர்வு செய்கிறதே பெட்ரு. இந்த மாதிரி ஃபண்டுகளில் யாருமே விரும்பாத சமயத்தில் எதனால் இது ஃபெயில் ஆச்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஃபண்டு மேனேஜர் வந்து நல்ல ஸ்டாக்குகளை தேர்வு செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஃபார்மா செக்டருக்கு வந்து, அதாவது ஹெல்த் கேர் செக்டருக்கு வந்து ஹை வெயிட்டேஜ் கொடுத்து நாட்கோ ஃபார்மா, கிளான் ஃபார்மா இந்த மாதிரி பங்குகளை வாங்கினதா சொல்லப்படுது. டிவிஸ் லெபார்டரிஸ், அரபிந்தோ ஃபார்மா, டிவிஸ்லாம் வந்து 3200 வந்துட்டு திருப்பி 6000 போயிட்டாங்க. நாட்கோ ஃபார்மா வந்து ரொம்ப வருஷமா பெர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் நாட்கோ ஃபார்மாலாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இந்த ஃபண்டினுடைய கேட்டகரி வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு. ஸோ ஹெல்த் கேர் செக்டரில் வந்து இவங்க அதிக வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்கிறாரு ஃபண்டு மேனேஜர். அவருடைய கன்விக்ஷன் பிரகாரம் ஹெல்த் கேர் செக்டர் நல்லா பண்ணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. அது பண்ணாமல் போயிடுச்சு போல இருக்கு. பேசிக்காக ஸ்டாக் செலெக்ஷனில் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டே அவ்வளோ டீம்ஸ். நீங்கள் 2% வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுக்குறீங்கன்னா பாருங்கள், 5000 கோடிங்கிறது இப்போ இருக்கும். ஏன்னா புத்திசாலி முதலீட்டாளர்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் போயிருப்பாங்க. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு உடனே 1 வருஷம் பார்த்துருப்பாங்க, 1.5 வருஷம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே இந்த ஃபண்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரி இதே காசை வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஏயுஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் குறைஞ்சு போச்சு. ஸோ இதனால தான் இந்த ஃபண்டு வந்து கீழே போயிருக்கு. ப்ளஸ் இந்த ஃபண்டினுடைய காஸ்ட் முன்னாடியே சொல்லிட்டேன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஃபண்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை என்று மார்க்கெட்டில் சொல்லப்படுது. இதுல இருந்து நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சாதாரணமாக வரலாம். சரி அதுக்காக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை நான் இண்டெக்ஸ் போகிறேன் அப்படின்னாலும் இண்டெக்ஸ்லையும் உங்களுக்கு வந்து
நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியன்ட், கவர்மெண்ட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். டைட்டன் ட்ரெண்ட் மாதிரி 100 பிபை ரேஷியோ இருக்கிற வைர ஊசி ஸ்டாக்குகளும் இருக்கிறாங்க. வைர ஊசிங்கிற வார்த்தை வந்து நம்ம தலைவர் அனந்த் சீனிவாசன் அவர்கிட்ட இருந்து எடுத்தது. அது இல்லாமல் நல்ல பங்குகள் நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம பிடிக்கணும். அதுலேயே வந்து சில ஸ்டாக்குகள்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பர்சனலாக இப்போ இண்டிகோ உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிகோ உண்மையிலேயே நல்லா எஃபிஷியண்டாக மேனேஜ் பண்ணுற ஏர்லைன்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம். எனக்கு பர்சனலாக ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் வந்து காஸ்ட்லி, அதாவது காஸ்ட்லினா ரொம்ப டிஃபிகல்ட்டான பிஸ்னஸ், அந்த ஸ்டாக்கும் வந்து காஸ்ட்லியாக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். அதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பங்குகளை தேர்வு செய்கிறேன் இண்டிவிஜுவலாக. ஸோ எதையுமே புரிஞ்சு பண்ணுங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் நமக்கு ரிட்டர்ன் வந்து கம்மியாகாது அப்படின்லாம் இல்லை. நான் முன்னாடியே பல உதாரணங்கள் சொல்லியிருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை விட ஃபெயில் ஆகி இருக்கிற 1-2 ஃபண்டுகள் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டாக்கை விட நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் பல கேட்டகரி இருக்குது, உள்ளுக்குள்ள நியூவன்சஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு, அதனுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கற்றுக்கணும். இல்லாட்டி வந்து பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க.